தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ அன்னை சரவணன் உள்ளார். இந்த நிலையில் இன்று அவரிடம் திமுக தரப்பை சேர்ந்த நபர் ஒருவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக அவர் புகார் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த புகார் தொடர்பாக அவர் ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அந்த ஆடியோவில் பேசிய நபர் ஒருவர் எம்எல்ஏவுக்கு 50 கோடி ரூபாய் வரை பணம் தருவதாகவும் தாங்கள் இந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிற்கு வர வேண்டும் எனவும் கூறியதாக அந்த ஆடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆடியோ குறித்து எம்எல்ஏ கூறுகையில், இந்த திமுகவினர் மற்ற எம்எல்ஏக்களை வளைத்து போட முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் தன் மீதும் அந்த வலையை வீசியதாகவும் இதில் தான் உடன்படவில்லை எனவும் மேற்படி இந்த நபர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த பேசக்கூடியதாக கூறப்படும் அந்த நபர் திமுகவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவரின் ஆதரவாளர் எனவும் கூறுகின்றார். மேலும் இந்த விஷயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இன்றைய தினம் காலை இதே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவை எதிர்த்து அதிமுக மற்றும் திமுக என இரு கட்சிகளை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து ஏரல் பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் எதிர்கட்சிகள், அதாவது திமுக அதிமுக என்ற இருபெரும் கட்சிகளும் சேர்ந்து ஒரு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவை எதிர்த்தது குறிப்பிடத்தக்கது. திரு பாலாஜி, நம்ம நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். என்ன இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப வந்து நேரடியான ஆளு, சரியா? நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதை நான் நார்மல் காமனா அதை மதிக்கணும். கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைன்னா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ இல்ல பிரதர். அதாவது வேற ஏதாவது அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணுமே ஏதோ தவறுதான் நினைக்க வேண்டாம். சரியா? தவறுதான் நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னார்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல பணம் கொடுத்தா சரணம் போயிருவா நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதனால விரிஞ்சதுல பல விஷயத்த இழந்தான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமோ இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். ரைட் பிரதர். அப்படி பாத்துக்கணும். தேங்க்யூ பிரதர்.